الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين الطاهرين وصحابته أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز: بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. سئل النبي صلى الله عليه وسلم عن صوم يوم عاشوراء قال: يكفر السنة الماضية أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. ஸலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் ஹஸரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், கண்ணியமான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், முத்தகீன்கள், முஃமின்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, வாழ்க்கையுடைய எல்லா பகுதிகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே அஞ்சி பயந்து தக்வாவோடு வாழும்படியும், அவனது கட்டளைகளை எடுத்து நடந்தும், அவன் விலக்கிய விலக்கல்களை முழுமையாக தவிர்ந்து வாழுமாறு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, நமக்கெல்லாம் சிறப்பான ஒரு மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இஸ்லாமிய கலண்டரில் முதலாவது மாதத்தை அடைந்திருக்கிறோம். முஹர்ரம் மாதம் என்று சொல்லும் பொழுது அது சிறப்பான மாதம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் மிக சிறப்பான மாதம் ரமலானுக்கு பிறகு எது என்று கேட்கப்பட்ட பொழுது அதுதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதம், அது முஹர்ரம் மாதம் என்றார்கள். எனவே நாம் எல்லாம் வீட்டிருக்கிற இந்த மாதம் இது அல்லாஹுடைய மாதம் என்று அல்லாஹோடு தொடர்பு படுத்தி இது சிறப்பான மாதம் என்கிறதை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். குறிப்பாக மனிதர்களுடைய வாழ்க்கை என்கிறது காலங்களோடு சம்பந்தப்பட்டது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் மனிதனே காலம்தான். மனிதனோடு உள்ள காலங்களும் நேரங்களும் முடிவடையும் பொழுது மனித வாழ்வு முடிந்து விடுகிறது. ஒவ்வொருவருக்கென்று அல்லாஹு தஆலா சில வருடங்களையும் சில மாதங்களையும் சில வாரங்களையும் சில நாட்களையும் சில மணித்தியாலங்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவேதான் சக்கராத்துடைய நேரத்தில் உயிர் கைப்பற்றப்படும் பொழுது, மலக்குல் மௌத் வந்து கைப்பற்றுகிற நேரத்திலே வாழ்க்கையை பாழாக்கியவர்கள், அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பங்களை மண்ணாக்கியவர்கள், அந்த மலக்குல் மௌத்துக்கு முன்னால உயிர் கைப்பற்றப்படும் பொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விதான், ஒரே ஒரு சந்தர்ப்பம்தான், ஒன்றைத்தான் கேட்பார்கள். அது எது? இன்னும் தன்னுடைய காலத்தை கூட்டி தரும்படி கேட்பார்கள். ஒருவருக்கு ஒரு 60 வயது 65 வயது கொடுக்கப்பட்டிருந்து அது முடிவடையும் பொழுது, மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது இவர் கேட்குகிற ஒரே ஒரு கேள்வி, எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு, இன்னும் கொஞ்ச காலம் இதைத்தா என்று அல்லாட்ட கேட்பார்கள்.
ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப். ஏ அல்லாஹ், ஏ ரப்பே, எனக்கு இன்னும் ஒரு கொஞ்ச சான்ஸ், கொஞ்ச காலத்தை எனக்கு நீ பிற்படுத்தி தந்திரியா அல்லாஹ். எனவே சகோதரர்களே, வாழ்க்கையில் கால நேரங்கள் என்கிறது மிக பொறுமதியானது. அந்த கால நேரத்துக்கு பொறுமதிக்கு நிகர் எதுவும் கிடையாது. ஒரு வருடத்தில் சொத்து இருக்கிறது, அதை அனுபவிக்க அவருக்கு கால நேரம் தேவை. ஒருவருக்கு ஆடம்பரமான வாகனங்கள் இருக்கிறது, வீடுகள் இருக்கிறது, அதை அனுபவிக்க அவருக்கு கால நேரம் தேவை. கால நேரம் அவரிடத்திலிருந்து கலட்டப்பட்டு விட்டால், எடுத்து விட்டால் அவருடைய சொத்து சொத்தாக இருக்கும், ஆனால் அவரால் அனுபவிக்க முடியாது. எனவேதான் மிக பெருமதி சொல்ல முடியாத ஒரு சொத்தாக காலத்தையும் நேரத்தையும் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அஜலை கொடுத்திருக்கிறான். அதிலேயும் விசேஷமாக மனிதருடைய வாழ்க்கையில் நல்லதை செய்ய, நல்லவராக வாழ, அல்லாஹ்வை நெருங்க, ஆகிரத்தை அடைய, சொர்க்கத்தை அடைய அல்லாஹ் பல நல்ல சந்தர்ப்பங்களை கொடுக்கிறான். வயதும் வாழ்நாளும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான். அதிலும் விசேஷமாக வேறு ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்து அவைகளை இன்னும் நல்ல சந்தர்ப்பங்களாக அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கிறான். அதில் ஒன்றுதான் நாம் வீட்டிருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் இஸ்லாமிய கலண்டரில் முதல் மாதம். இது அல்லாஹ்வுடைய மாதம் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு ஹதீஸில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன லிரப்பிக்கும் ஃபீ தஹ்ரிக்கும் நஃபஹாத். உங்களோட ரப்பிடத்தில் நீங்க வாழுகிற காலத்தில் சில நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது, நல்ல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, நல்ல கொடைகள் இருக்கிறது. ஃபதஅர்ரது லஹு, நீங்க அதுக்கு உங்களை ஆளாக்கி கொள்ளுங்க. சகோதரர்களே, இந்த முஹர்ரமும் அல்லாஹ்வுடைய எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இதுக்கு நாங்க எங்களை ஆளாக்கி கொள்ளணும். அப்படி ஆக்கி கொண்டா அந்த ஹதீஸுடைய தொடர்ல வருகிறது, ஃபலா தஷ்கௌன அபதா, நீங்க வாழ்க்கையில தோத்து போய் விட மாட்டீர்கள், மூதேவிகளாக மாறிவிட மாட்டீர்கள். அல்லாஹ் தருகிற வாய்ப்புக்கு நீங்க உங்களை பயன்படுத்தி கொண்டால் உங்களோட வாழ்க்கை வெற்றி தான், உங்களோட வாழ்க்கை சந்தோஷம்தான், உங்களோட வாழ்க்கை நிம்மதி தான். நீங்க எங்கேயும் போய் கஷ்டத்துல, சிரமத்துல, மூதேவித்தனத்துல மாட்டிக்கொள்ளவே மாட்டீர்கள் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாம் இருக்குகிற இந்த முஹர்ரம் மாதம் ஒரு சிறப்பான கண்ணியமான மாதம். நாங்க சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில பல வருடங்களை கழிச்சிட்டோம். இப்ப இஸ்லாமிய புது வருடத்தின் முதல் மாதத்தை அடைந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு பக்கம் எங்களுக்கு இந்த புது வருடத்துடைய முதல் மாதம் பல செய்திகளை சொல்லுது. அதுல, ஏ மனிதா, உனக்கு தரப்பட்ட வருடத்தில் காலங்களில் நீ ஒரு வருடத்தை பூர்த்தியாக்கிவிட்டு இன்னும் ஒரு புதிய வருடத்துக்கு நீ கால் வச்சிருக்கிறாய். இன்னொரு வகையில சொல்ல போனால் கபரை நெருங்குகிறாய், மௌத்தை அடைய கிட்டமாகிறாய். உன் வயதில் வாழ்நாளில் கொடுக்கப்பட்ட வாழ்க்கைகளுடைய வருடங்கள் குறைந்து கொண்டே போகிறது. பொதுவாக புது வருடம் என்று வரும் பொழுது பலரும் சந்தோஷப்படுவார்கள், வாழ்த்துக்களும் சொல்லிக் கொள்வார்கள், ஹாப்பி நியூ இயர். இது இஸ்லாமிய புது வருடத்துக்கும் தான் அல்லது ஏனைய சூரிய கணக்கினுடைய கலண்டருடைய புது வருடத்துக்கும் தான் பெரும் கொண்டாட்டமாக கொண்டாடுவார்கள். அதுபோலவே ஒவ்வொருடைய வயதும் முதிர்ந்து சொல்லும் பொழுது பர்த்டே, பிறந்த நாள் கொண்டாட்டம் என்னும் கொண்டாடுவார்கள். உண்மையிலேயே யதார்த்தத்தில் பார்க்கும் பொழுது சந்தோஷப்பட ஒன்றும் இல்லை. என்ன உணர்த்த வருகிறதுண்டா, உனக்கு உலகத்திட வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட வயதுல ஒரு வருடத்தை கழிச்சு அடுத்த வருடத்துக்கு நீ வந்து விட்டாய். உன்னை நோக்கி கபருடைய பயணம், மௌத்துடைய பயணம், ஆகிரத்துடைய பயணம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது என்ற அந்த உணர்த்துதலை தான் இது சொல்லிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியவர்களே, இப்ப புது வருடத்தில் நாம் வந்திருக்கிறோம் என்றிருந்தால் சில பொழுது ஒவ்வொரு வருடத்தினுடைய ஹயாத்து மௌத்துகளும் தீர்மானிக்கப்படுகிறது. சில பொழுது எங்களிடத்தில் யாருடைய அஜல் இந்த ஹிஜ்ரி 1446 முடியும் என்று சொல்லலாம்.
அல்லாஹ் தஆலா இந்த வருடத்திலிருந்து உயிர் வாங்குகிறவருடைய பட்டியலை வச்சிருக்கிறான். அந்த பட்டியல்ல யாருடைய பேர் இருக்குதுன்னு உத்தரவாதம் இருக்குது. எனவே சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த புது வருடத்தில் எங்கட வாழ்க்கையுடைய முடிவு இந்த வருடம் அது தொடருமா, அடுத்த வருடத்தினம் அடையுமா என்பது நமக்கு உத்தரவாதம் இல்லை. ஏன், நம்மை மௌத்து நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. நாலா பக்கங்களும் மௌத்து நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, நாம் எதிர்பார்க்கிறோம் பல திட்டங்களோடு. திட்டம் போடத்தான் வேண்டும், வாழ்க்கையில திட்டம் இருக்க வேண்டும். ஆனால் மௌத்தை மறந்துவிடக் கூடாது, அஜலை மறந்துவிடக் கூடாது, கபரை மறந்துவிடக் கூடாது, மீசானை மறந்துவிடக் கூடாது, சொர்க்கத்தை மறந்துவிடக் கூடாது. எதைத்தான் திட்டமிட்டாலும், எதைத்தான் செஞ்சாலும் சொன்னாலும் நம்மை மௌத்து சூழ்ந்து கொண்டே இருக்கிறது, விரட்டி வந்து கொண்டே இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னர் ரிஸ்க, ஒருவருடைய ரிஸ்க் அவரை தேடி வருகிறது. நாங்கள் எல்லாம் அதை நம்புகிறோம். அதுபோல மௌத்தும், இன்னல் மௌத் இன்னல் அஜல யத்லுபுல் அப்த, அஜலும் மனிதர் ஒவ்வொருவரையும் தேடி வந்து கொண்டே இருக்கிறது. அவருக்கு எங்கு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் வந்து பிடிப்பாரோ தெரியாது. அது சில நேரம் மஸ்ஜிதிலேயா இருக்கலாம், வீட்டிலேயாக இருக்கலாம், ரோட்லேயாக இருக்கலாம், பஜார்லேயாக இருக்கலாம், உள்நாட்டிலேயாக இருக்கலாம், வெளிநாட்டிலேயாக இருக்கலாம். அது யாருக்கும் தெரியாது. ஏன், அந்த மௌத்தி வரை பின்னால் துயர்ந்து கொண்டே போகிறது. எங்கு அவருடைய அந்த மூச்சுகள், அல்லாஹ் உலகத்தில் எண்ணிய மூச்சுக்களை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் உலகத்தில் எண்ணிய நாட்களை கொடுத்திருக்கிறான். அந்த எண்ணிய நாட்களும் எண்ணுகிற அந்த மூச்சுக்களும் முடிவடைகிற பொழுது அங்கு அது எங்கு அவருடைய முடிவடைகிறதோ அந்த இடத்திலே பிடித்துக் கொள்வார்கள். மலக்குல் மௌத் பிடிப்பார்கள். இவர் பஜாருக்கு போனவர் வீட்டுக்கு போகட்டும், இவர் வெளிநாட்டுக்கு போனவர் நாட்டுக்கு திரும்பி செல்லட்டும், இவர் வாகனத்தில் இருக்கிறார், இவர் வீட்டுக்கு போய் சேரட்டும், கடைக்கு போய், அந்த எதுவும் பார்க்க மாட்டார்கள். அந்த நிமிடத்தில் மூச்சு முடியும் பொழுது அவர்கள் பிடித்துக் கொள்வார்கள். அதனாலதான் நாங்க ஒவ்வொருவரையும் அவருடைய பிறடி நரம்புகளுக்கு கிட்ட இருக்கிறோம். சகோதரர்களே, எங்களுக்கு கிட்ட எங்களோட அஜல் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த சங்கை மிகு முஹர்ரம் மாதத்தில் நாம் இந்த வருடத்தில் பல நல்ல திட்டங்களை முன்வைக்க வேண்டும். எங்களோட பிசினஸ்ல, எங்களோட தொழில், எங்களோட வருமானத்துக்கு அதுக்கும் திட்டமிடணும். அதுபோல என் மௌத்துக்கு, நல்ல மௌத்துக்கு திட்டமிடணும். எப்ப வருமோ தெரியாது. நல்ல அமல்கள்ல போட்டி போடணும். எங்களோட பண்பாடுகளை அழகாக்கணும். அல்லாஹ் இப்படியான வாய்ப்புகளுக்குரிய சந்தர்ப்பமாகத்தான் இப்படியான மாதங்களை தருகிறான். ஏற்கனவே சொன்ன ஹதீஸ போல முஹர்ரம் எங்களை தட்டி சொல்லுது, நீ இந்த புது வருடத்தில் கால் வச்சிருக்கிறாய், புதிய மாதத்தில் இருக்கிறாய், உன்னை நீ தயார் செய்து கொள். இந்த வருடமோ அது எப்பவோ தெரியாது, உன் மௌத்துக்கும் உன் ஆகிரத்துக்கும் நீ ரெடியாக்கு என்ற அந்த பாடத்தை சொல்லி தருகிறது. எனவே கண்ணியமானவர்களே, இது சிறப்பான கண்ணியமான இந்த மாதத்தில் இன்னும் நல்ல அமல்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த மாதத்தில் ஆஷூராவுடைய நோன்பு இருக்கிறது. அது ஒரு மகத்தான நோன்பு. அல்லாஹு தஆலா எங்களுக்கு இதுல பெரிய ஆஷூராவுடைய நாள்ல நோன்பு பிடிக்கிறதுல பாடத்தையும் வச்சிருக்கிறான். அல்லாஹ்வோட உதவி இல்லாம யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் பெரிய சக்தி உள்ளவன். அவன் சக்தி அதை எங்களால் விளங்கி கொள்ளவும் முடியாத அளவுக்கு அவன் சக்தி உள்ளவன். இப்படித்தான் என்று கற்பனை கூட பண்ணலாம். ஏனென்றா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போகும் பொழுது அங்கு யகூதிகள் அவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள் இந்த ஆஷூராவுடைய நாளிலே. ஆஷூரா என்றது பிறை 10 நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம் கேட்டாங்க, ஏன் நீங்க எல்லாம் பிடிச்சிருக்கிறீங்க நோன்பு என்றா அதுக்கு பதில் வந்தது என்ன, இந்த நாள்ல தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா ஃபிரௌன்ல இருந்து பாதுகாத்தான். ஃபிரௌனை அல்லாஹ் அழிச்சு போட்டான்.
அதுக்கு நன்றி செலுத்துறதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபஸாம இந்த நாள்ல நோன்பு பிடிச்சாங்க என்று சொல்லிட்டு அந்த யகூதிகள் சொல்லுகிறாங்க, நாங்க அதுக்காகத்தான் தொடர்ச்சியாக இந்த ஆஷூரால நோன்பு பிடிக்கிறோம் என்று. சகோதரர்களே, உண்மையிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய நபி, சொல்லாத துன்பங்களுக்கு உள்ளானாங்க. அந்த ஃபிரௌன் என்றவன் கடும் போக்குவாதி, அநியாயக்காரன், அக்கிரமக்காரன். ஏன் ஆயிரக்கணக்கான சின்ன குழந்தைகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்க கூடாது என்று கொண்டு தள்ளினான், கொண்டு போட்டான். உள்ளத்தில் ஈவிரக்கம் இல்லாதவன், பெரிய அநியாயங்கள் செய்தான். இவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்லணும் என்று அவர்களுக்கு அநியாயம் செய்வதற்காக பெரிய படையோடு விரட்டி வருகிறான். கண்ணியமானவர்களே, இப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அவனோட குதிரத்தால பாதுகாத்தான். அது ஆச்சரியமான, அதை சொல்லக்கூடிய நேரமும் ஆச்சரியமான ஒரு பாதுகாப்பு. ஃபிரௌன் அல்லாஹ் அவன் எந்த திட்டத்தோட காலை வச்சு முன் வச்சானோ அந்த திட்டத்திலே அல்லாஹ் அவனை ஹலாக்காக்கி போட்டான். நதிய கடலை தாண்டாங்க ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் மூசா நபியையும் அவர்களோட உள்ள எல்லாரையும் பாதுகாத்தான். அவங்களுக்கு பின்னால இருந்த தன்னுடைய கவும்கள் என்ன சொன்னாங்கண்டா, இன்னா லமுதுரகூன், நாங்க மாட்டிக்கொண்டோம்ண்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நாங்க மாட்டல்ல வாப்பா. இன்னமா கால கல்லா இன்னமா ரப்பி சயஹ்தீன், இல்ல இல்ல ஏண்ட ரப்பு என்னோட இருக்கிறான், என்னோட அவன் இருக்கிறான், அவன் என்ன கைவிட மாட்டான். அடிச்சாங்க நதியில 12 பாதைகளை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆக்கி கொடுத்தான். அழகாக கரையை தாண்டி சென்றாங்க. கண்ணியமானவர்களே, அதே நேரத்தில் ஃபிரௌன் நினைச்சான், எனக்கு அதிகாரம் இருக்குது, பலம் இருக்குது, ஆட்சி இருக்குது, என்னாலே மேலும் என்று அதே ரோட்ல அவன் காலை வைக்கிறான், போகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அவன் அதுல அல்லாஹ் மூழ்கடிக்க வச்சான். மூசா அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் பாதுகாத்த அதே அந்த தண்ணீல, மூசா அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் பாதுகாத்தான் தண்ணீல, அதே தண்ணீல ஃபிரௌன் அல்லாஹ் அழிச்சு போட்டான். இந்த நிகழ்வு இந்த முஹர்ரம்ல ஆஷூரால தான் நடக்குது. அதனால தான் யகூதிகள் அந்த நாள்ல நோன்பு பிடிச்சாங்க என்ற அந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, எங்களுக்கு இதுல பாடம் இருக்குது. என்னதான் இருந்தாலும் எங்களோட ரப்பு அவன் சக்தி உள்ளவன். எந்த பிரச்சனையை அவனுக்கு தீர்த்தி வைக்கலும். கடன், நோய், வாழ்க்கையில பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், அவனுக்கு எல்லாம் நத்திங். அவனால் ஏலும். அவன் சர்வ சக்தி உள்ளவன். எனக்கு ஏலாம், ஆனா அவனுக்கு ஏலும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தான் அந்த தண்ணீல. அதே தண்ணீல ஃபிரௌன் அல்லாஹ் அழிச்சு போட்டான். அவ்வளவு பெரிய சக்தி உள்ளவன். என்ன பிரச்சனை அவனால தீர்க்கலும், எனக்கு சொல்யூஷன் தரலும் என்ற நம்பிக்கையோட நாங்க அவனை நெருங்கும் பொழுது, அடையும் பொழுது அவன் நிச்சயமாக எங்களுக்குரிய தீர்வை தந்தே ஆகுவான். அதுல சந்தேகம் இல்லை. சகோதரர்களே, அதே போல அந்த ஆஷூராவுடைய நாள்ல நோன்பு பிடிக்கிறது சுன்னத், எங்களுக்கும் சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த யகூதிகளை விட வனஹ்னு அஹக்கு பிமூசா, நாங்க தான் ரொம்ப தகுதியானவர்கள், எனவே நாங்களும் பிடிக்கிறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூரா நோன்பு பிடிச்சாங்க. அதுக்கு என்ன கூலி கிடைக்குது? ஒரு நாள் நோன்பு பிற 10ல இந்த வார புதன்கிழமைக்கு நோன்பு வருகிறது, ஆஷூராவுடைய நோன்பு. அதுல அந்த நோன்பை பிடிச்சா யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சென்ற ஒரு வருடத்துடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறான். ஒரு வருஷத்துடைய பாவத்துக்கு குற்றப்பரிகாரமாக மாறுது. எவ்வளவு பெரிய ஒரு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தருகிறான், வாய்ப்பை தருகிறான். சகோதரர்களே, அதுல இன்னொன்று இருக்குது. யகூதிகள் ஒரு நாள் தான் அவங்க பிடிச்சாங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஇன் பகீத் லஇன் ஹயீத், நான் அடுத்த வருஷம் ஆயாத்தோட இருந்தா லஅஸூமன்ன தாஸூஆ, 9வது நாளும் அவர்களுக்கு யகூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி நோன்பு பிடிப்பேன் என்றார்கள். 2 நோன்பு, 9வது நாளுடைய நோன்பு, 10வது நாளுடைய நோன்பு. இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி 10 பிடிச்சாங்க, 9 பிடிக்க கிடைக்கலன்னு வரலாறு எழுதுறாங்க.
சகோதரர்களே, எனவே 9வது நாள் 10வது நாள் சுன்னத்தான 2 நோன்புகள். இதை பிடிக்கிறதுனால அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிக்கிறான், எங்களை பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக ஆக்குகிறான். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, சொன்னதை போல நல்ல காரியங்களுக்கு வாய்ப்புகள் அல்லாஹ் தருகிறான். நாங்க எங்களை மாற்றணும், எங்களோட வாழ்க்கையில நல்ல காரியங்களை நோக்கி பயணிக்கணும். எல்லா சைட்லையும் பிசினஸ் அது ஹலாலாக அமையணும், குடும்ப வாழ்க்கை அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக ஆகணும், குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, சந்தோஷம், பரக்கத் எல்லாம் வரும் அல்லாஹ் நபியுடைய அந்த வழிகளில் தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த குடும்ப வாழ்க்கையில தான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த குடும்ப வாழ்க்கையை நாம் ஒவ்வொருத்தரும் தேடணும், படிக்கணும். அந்த வாழ்க்கையில பரக்கத் இருக்குது, நிம்மதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, உள்ளத்துல கலபல பிரச்சனை வரவே வராது, அமைதியாக வாழலாம். எந்த வாழ்க்கையில? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய குடும்ப வாழ்க்கையில. எனவேதான் இந்த மஸ்ஜிதிலையும் அதன் நிர்வாகிகள் குடும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்ப வாழ்க்கையை நாங்களும் வாழணும் என்றதுனால அதற்கான ஏற்பாடும் செஞ்சிருக்கிறாங்க. நாங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த குடும்ப வாழ்க்கையை நோக்கிய பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம்டா நம்ம எங்களுடைய குடும்பங்களை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வோம். குறிப்பாக இந்த முஹர்ரம் மாதத்தில் நாம் நல்ல காரியங்களுக்கு திட்டமிடுவோம், நாம் செஞ்ச தவறுகளுக்காக அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்போம். குறிப்பாக எதிர்வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் 9வது நாளுடைய 10வது ஆஷூராவுடைய நோன்புகளை பிடிச்சி எங்களுடைய ஒரு வருஷத்துடைய பாவத்துக்கு அல்லாஹ்விடத்தில் குற்றப்பரிகாரத்தை எதிர்பார்ப்போம். அதுக்குரிய கூலி அல்லாஹ் நிச்சயமாக தருவான். எனவே நாம் நல்லவர்களாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அருளையும் அவனுடைய ரஹ்மத்துகளையும் அவனுடைய பாக்கியங்களையும் அடைந்து கொள்ளக்கூடிய உத்தமர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியல் புரிவானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக, எமது மாதா பிதாக்களை மன்னிப்பாயாக, பூரா மூமிகளை முஸ்லிம்களை மன்னிப்பாயாக, அச்சமற்ற பயமற்ற வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ், இதோ நாம் ஒரு புதிய வருஷத்துல காலை வச்சிருக்கிறோம். யா அல்லாஹ், என்னோட வாழ்க்கையில ஒன்னு அடையக்கூடிய நல்ல வழிகளை காட்டி தந்துடியா அல்லாஹ், ஷைத்தானுடைய நஃப்சானியத்துடைய வழிகளை நீங்களை பாதுகாத்துடியா அல்லாஹ், நல்ல காரியங்களை போட்டி போட்டுக்கொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், பாவங்கள் நீங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். குறிப்பாக யா அல்லாஹ், பலஸ்தீனில் வாழக்கூடிய எமது இஸ்லாமியர்களுக்கு நீ உதவி செஞ்சிடியா அல்லாஹ், உடைமைகளையும் சொத்துகளையும் சிறுவர்களையும் யா அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாத்துடியா அல்லாஹ். சொல்லொண்ணாத துன்பங்களுக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்களுக்கு நீயே உதவி செஞ்சிடியா அல்லாஹ், நீயே உதவி செஞ்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக தீட்டக்கூடிய சகல சதித்திட்டங்களையும் நீ தௌடுபுடியாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செஞ்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் எமக்கும் கடன் இல்லாத வாழ்க்கையை தாயா அல்லாஹ், நோய் இல்லாத வாழ்க்கையை தாயா அல்லாஹ், நல்ல மௌத்தை தந்திரியா அல்லாஹ், நல்லவர்களாக மௌத்தாக்கிறியா அல்லாஹ், கெட்ட மௌத்தின்னு பாதுகாத்துறியா அல்லாஹ், கெட்டவர்களாக மௌத்தாக்கிறியா அல்லாஹ், நல்ல மௌத்து நசீபாக்குவாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி خلقல் இன்சான அல்லமஹுல் பயான் والصلاة والسلام بشير النذير والسراج المنير سيدنا محمد صلى الله عليه وسلم الذي معلى به ظلمات الجهل والكفر وأزال به معالم الوثنية والضلال وأعلى به منار التوحيد والإيمان وعلى آله وأصحابه شموس العلم والعرفان والتابعين لهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز: بسم الله الرحمن الرحيم لعمرك إنهم لفي سكرتهم يعمهون. بارك الله لنا ولكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم ورب حليم. الحمد لله حمدا كثيرا كما أمر. أشهد أن لا إله إلا الله الأكبر، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله الأطهر. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر. أما بعد، فيا عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. إن أحسن الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وعليكم بالجماعة، فإن يد الله مع الجماعة، ومن شد في النار. قال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد
وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشهدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقلاهم علي رضي الله عنهم وعن سائر الصحابة رضي الله تعالى عنهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اعز الإسلام وأنصاره وأذل الشرك وأشراره. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.